இந்த டிஷ் பண்ணுறதுக்கான எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸ் தான் எடுத்துருக்கேன். அதுதான் சூப்பராக இருக்கும். இதில் முக்கலக்கு சீனி, அரைக்காப்பொடி ப்ளஸ் மான்பொடி. இது வந்து இதே அளவு தண்ணியும் விட்டு அடுப்பில் ஏற்றிடுங்க. மீடியம் ஹீட்டில் கட்டும். இது கொதிக்கிறப்ப நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவு கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி விட்டால் போதும், ரொம்ப சேர்க்க வேண்டாம். இப்போ எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். சாஃப்டாக தான் பிசையணும், ரொம்ப அழுத்தி சப்பாத்தி மாவாக பிசையக்கூடாது. லைட்டு டச் தான் கொடுக்கணும். பாகு வந்து கொஞ்சம் பிசுக்கு பதம் வரணும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா அந்த மாதிரி வந்துடும். ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஒவ்வொரு உருண்டையும் பிசைகிறப்ப நம்ம ஒரு ட்ராப் எண்ணெய் வைக்கணும். நம்ம வச்சா தான் நமக்கு கிராக்ஸ் இல்லாமல் உருண்டை வரும். தேய்க்கிறப்பையும் நீளமாக தேய்ச்சிட்டு அப்புறம் உருட்டையாக தேய்ங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து கிராக்ஸ் வராது. இப்படி நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு குலோப் ஜாமுன் வந்து எந்த பிளவும் இல்லாமல் அப்படியே நமக்கு கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். அடுப்பில் எண்ணெய் வச்சுட்டு நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க, அல்லது மீடியம், சிம் டு மீடியம் தான் இருக்கணும். நல்லா எல்லா பக்கமும் பரட்டி விட்டு செவக்க வந்த உடனே வெதுவெதுப்பான பாகில் போட்டுங்க, இல்லைன்னா லைட்டாக சுட வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு குண்டு குண்டு குலோப் ஜாமுன் சூப்பராக தயாராகிடும். இந்த வீடியோ பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு கைப்பக்கம் உங்கள் வீட்டிலையும் கம்பம் கட்டும். வாழ்க வளமுடன்.